இப்ப நாரத பக்தி சூத்திரம் சூத்ராணி, அதுக்கு நாம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு தான் நீங்க புக்கை கையில் எடுக்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பக்தினா என்ன நமக்கு தெரியும். அன்பு, இறைவனிடம் நம்மை விட மேலான இறைவனிடம் வைக்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான். இத டெஃபினிஷன். தட் இஸ் நோன் அஸ் டிவோஷன். இறைவனிடம் வைக்கும்போது, தேசப்பற்றி இதெல்லாம் வைக்கும்போது என்ன சொல்லுவோம்? டிவோஷன். அந்த வேர்டு டிவோஷன் சொல்லுவோம். பக்தி அதாவது ஈஸ்வர விஷய சாதரம் பிரேம. பக்திங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன டெஃபினிஷன்? ஈஸ்வர விஷய ஈஸ்வர விஷய சாதரம் பிரேம. அதான் பக்தியோட டெஃபினிஷன் இன் சான்ஸ்கிரிட். அதைத்தான் நான் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பகவான் மாத்தி சொல்றோம். உண்மையில் சமஸ்கிருதத்தில் வேதம் கொடுக்கிற விளக்கம் பக்தினா என்னன்னா, ஈஸ்வர விஷய, அவரிடத்தில் சாதரம் பிரேம, மேலான ஒரு பக்தி. பிரேமம்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன். இப்போ இதுதான் என்னது? ஒரு டிவோஷன் நம்ம சொல்றோம். இப்ப இந்த பக்தியை பத்தி முதல்ல எங்க பேசப்பட்டிருக்கு, என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம உபனிஷத்துக்குள்ள கொட்டேஷன்களை போலாம். உபனிஷத்துக்குள்ள ஸ்வேதாஸ்வரோ உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஃபியூச்சர்ல நம்ம படிக்க போறோம். ஸ்வேதாஸ்வரோ உபனிஷத்து. அதுல பாத்தீங்கன்னா 2 ஃபோல்ட் ஆஃப் பக்தி, 2 ஃபோல்ட் ஆஃப் பக்தி, பக்தியினுடைய 2 நிலைகள் பத்தி அங்க பேசுது. எங்க? ஸ்வேதாஸ்வரோ உபனிஷத்து. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேவதா பக்தி, அதை பத்தி அங்க பேசுது. லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தேவதா. ஏன்னா ஈஸ்வர தத்துவமே என்னன்னு தெரியாம ஈஸ்வர தத்துவத்தை நம்மளால பக்தி வைக்க முடியாது. அப்ப எங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் வர்றோம்? தேவதா பக்தி. கண்ணுக்கு தெரிகிற சிலைகள், கோயில்களில் இருக்கிற தேவதைகளிடம் கொள்கிற பக்தி. அது உபனிஷத் சொல்லுது. ஃபர்ஸ்ட் அங்கதான். அது 2 ஃபோல்ட் ஆஃப் பக்தியில ஒண்ணு தேவதா பக்தி, 2வது குரோ பராபக்தி. ஸ்வேதாஸ்வரூபத்தில் அடுத்து சொல்லுது குரோ பராபக்தி, குருவிடம் இருக்கிற மேலான பக்தி. இது 2 தான் பக்திங்குது. யாரு? ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல இறைவன் சொல்ற வார்த்தை. இது இந்த இடத்துல மறுபடியும் அந்த இடத்துல அந்த மந்திரம் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா, இது 2 ஒரு மனிதனுக்கு சாதனம். எது? தேவதா பக்தியும் சரி, படிச்சவங்களுக்கு தெரியும், ஸ்வேதா உபனிஷத் படிச்சவங்களுக்கு தெரியும். அதுவும் தேவதா பக்தியும் சரி, குருவிடம் இருக்கிற பக்தியும் சரி, 2மே சாதனம். எது சாத்தியம்? இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு இது 2ம் சாதனம், மீன்ஸ் கருவி அப்படின்னு எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஸ்வேதாஸ்வரோ உபனிஷத். அடுத்தது பகவத்கீதைக்கு வந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஸ்ருதியில ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது ஸ்மிருதி. எங்க போலாம்? பகவத்கீதை. பகவத்கீதையில 10வது அத்தியாயம் என்ன சொல்றது? கீதா ஃபுல்லா இல்லைனாலும் 10வது அத்தியாயம் பத்தி சொல்லும் போது இந்த பக்தி அவர் 4 விதமான பக்தியா பிரிப்பார். அர்த்த பக்தி, ஆர்த்தார்த்த பக்தி இல்லையா, ஜிக்னாசு பக்தி, கடைசியில ஞானியோட பக்தி. 4 விதமான பக்தியை பத்தி இறைவன் பேசுறாரு. நம்ம பகவத்கீதையில பார்த்திருக்கோம். ஒரு ஆபத்து காலத்துல இறைவனை போய் சேர்வது ஆபத்து பக்தி, அல்லது விஷயங்கள் இது வேணும், பொருள்கள் வேணுங்கிறக்காக, ஒரு சுகம் வேணுங்கிறக்காக அர்த்த பக்தினா பொருள்களுக்காக சுகத்துக்காக இறைவனை நாடி போறதுங்கிறது ஒரு பக்தி. ஃபர்ஸ்ட் ஆபத்து காலத்துல இறைவனை போய் நாடுதல் ஒரு டைப் ஆஃப் பக்தி. பொருள்கள் வேணும், சுகம் வேணும், ஆரோக்கியம் வேணும், எது வேணும்னு போற பாத்தீங்களா, அப்ப அது அர்த்தா பக்தி. அடுத்தது ஜிக்னாசு பக்தி. இறைவனை பற்றிய ஞானத்தை நான் பெற்றே தீர வேண்டும், நாத்தும் இச்சுகு, அறிவை நான் பெற வேண்டும்ங்கிற பக்தி, அது ஜிக்னாசோட பக்தி. அடுத்தது ஞானி, இறைவனாகவே இருப்பவனுடைய பக்தி. இது நான் பகவத்கீதையில பக்தியை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு. 12th சாப்டர் பக்தி யோகம் எப்படி இருக்கு, அதுல இன் எலாபரேஷன், அது நம்ம அங்க பார்க்க போறோம். அங்க என்ன சொல்ல போறதுங்கிறத நம்ம அங்க பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பக்தி எங்கெங்க நம்மளுடைய டெக்ஸ்ட், நம்மள்ட்ட இருக்கிற டெக்ஸ்ட்ல எது எது பக்தியை பத்தி பேசுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக பேசுற இடம் எது? புராணம். நீங்க படிச்ச கிளாஸ்லயே பார்த்திருக்கலாம். எங்க பக்தி அதிகமான கிளாஸ், பக்தியை பத்தி வர கிளாஸ் நவயோக சம்வாதம், உத்தவ கீதா. இது 2 எங்க இருக்குது? புராணங்கள். சோ புராணங்கள் தான் அதிகமாக பக்தி கிரந்தங்கள், பக்தியை பற்றின டெக்ஸ்ட். கிரந்தம்னு என்ன? டெக்ஸ்ட். பக்தி கிரந்தங்கள் டெக்ஸ்ட் எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா புராணங்கள். இப்போ இந்த பக்தியை அடுத்த பாயிண்ட் வளர்த்தி கொள்ள என்னென்ன பக்தி வளர்த்தி கொள்ளணும், அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா பக்தி இருந்தாத்தான் நீங்க கர்மயோகத்துக்கே வர முடியும்.
ஒரு வேதாந்த வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக பக்தியை வளர்த்தி கொள்ளணும். நான் பக்திமான் எல்லாம் டிசைட் பண்ணிடுறேன், நான் ஒரு பக்திமான், எஸ், யாரும் இல்லைன்னு சொல்லல, பட் வளர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தவங்க, ஏன்னா முதல் இருந்தது ஒரு ஜஸ்ட் பிலீஃப். வகுப்புகள் வர்றதுக்கு முன்னால பக்திங்கிறது ஒரு நம்பிக்கை தான், அது என்ன ஆகணும், ஃபேக்ட். அப்ப என்ன பண்ணணும், பக்தி வளர்த்தி கொள்ளணும், அதுல டவுட்டே கிடையாது. அதனாலதான் வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தவங்களுக்கு என்ன சொல்லித்தரோம், பக்தியை வளர்த்தி கொள்ள குவாலிட்டி குவான்டிட்டி டைமை கொடுங்க. குவாலிட்டி குவான்டிட்டி டைம் டுவர்ட்ஸ் தேவதா கொடுக்கறதுனா போய் இப்படி கையை கட்டி நின்று என்ன சுவாமியே பார்த்துட்டு இருக்கிறது. அப்பதான் என்ன பண்றோம், பூஜை பண்ணுங்க, பாராயணம் பண்ணுங்க. எதற்கு, பக்தியை வளர்த்தி கொள்ளணும். அதுல மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. எனக்கு தேவதா வழிபாடே தேவையில்லை, நான் உலகத்தினுடைய உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிறேன்னா நடவாத காரியம். எனக்கு பக்தி எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எனக்கு இறைவன் மீது அவ்வளவு ஒன்றும் பெரிய வழிபாடு முறைகள்லாம் எனக்கு பெருசா ஒன்றும் ஈடுபாடு கிடையாது. ஆனா எனக்கு வேதாந்தத்தில் உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள்வதில் மட்டும்தான் எனக்கு அது மட்டும் போதும் இல்ல, எதுக்கு இந்த பக்தி எல்லாம் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்கிறோம். அது அப்படி கிடையாது. உண்மை தத்துவத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும்னு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இங்க என்ன இருந்துட்டே இருக்கணும், சைட் பை சைடு பக்தி வளர்த்தி கொள்ளப்பட வேண்டும். ரெண்டும் ஒரு ரயில் தண்டவாள மாதிரி, பக்தியும் வேதாந்த உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்கின்ற ஆர்வமும் பக்தியும் சேர்ந்து போகணும். பக்தியே வேண்டாம், நான் வேதாந்தம் மட்டும் கத்துக்கிறனாலும் பிரச்சனை, எனக்கு வேதாந்தமே வேண்டாம். அது சில பேர் சொல்லும்போது, நான் பக்தியா இருக்கேன், நான் கிருஷ்ணரை வழிபடுறேன், நான் பெருமாளை வழிபட்டு இருக்கேன். பெருமாளுக்கு தெரியும் எனக்கு எது எப்ப கொடுக்கணும்னு தெரியும். அவர் கொடுக்கும் போது அவருக்கு எனக்கு கொடுக்கணுங்க பிராரப்தம் இல்லை போல் இருக்கு. அது அந்த மாதிரி இறைவனை காட்டிட்டு வேதாந்த வகுப்புல இருந்து கட்டடிக்கணும். வேதாந்த வகுப்புகளுக்கு வரீங்களான்னு கேட்டா, எனக்கு இறைவன் அவர் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி கிளாஸ் இருக்குன்னு இறைவன் தான் நமக்கு சொல்றாரு, நாம தான் முடிவெடுத்து வகுப்புக்குள்ள வரணும். சில பேர் சொல்றது, இறைவனுக்கு எனக்கு மாமியா பார்க்கணும், மாமனாரை பார்க்கணும், ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை சொல்லி எனக்கு இன்னும் பிராரப்த வள்ளின்னு சொல்லியே ஒரு ஜீவன் உயிர் விட்டுருச்சு. சின்னது, நான் அவங்களுடைய வயது எக்ஸ்ட்ராடினரி பக்தி, அவங்கெல்லாம் சாதாரண பக்தி அல்ல. அவங்ககிட்ட எப்ப நீங்க வேதாந்தத்தை பத்தி பேசினாலும் என்ன சொல்லுவாங்க, ஐ எம் கமிட்டட். அவங்களுடைய அவங்க இறந்த வயது, அவங்களுக்கு வயசு 85 இருக்கும். அவங்களுடைய 60வது வயசுல இருந்து ஒரு 55ல இருந்து நமக்கு தெரியும். அப்ப 55 வயசுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட எப்ப நாம பேசினாலும் அவங்களே தான் சொல்லுவாங்க. ஏன்னா இருக்குன்னு தெரியும், விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க அல்ல. ஆனா என்ன அவங்களுக்குள்ள ஒரு, நாம கேட்காம அவங்களே சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ், என்னது நாம இன்னும் வேதாந்தத்துக்கு போறது இல்லை, நம்ம பக்தியோடு நின்னுறோங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப என்ன சொல்றாங்க அவங்க, எனக்கு இறைவன் கரெக்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கல, எனக்கு கமிட்மெண்ட் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. அப்ப இறைவன் எனக்கு டைம் கொடுப்பாரு, அப்ப நான் வேதாந்த வகுப்புக்கு வருவேன். எப்ப இருந்து சொன்னாங்க, 60ல இருந்து சொன்னாங்க, 85 வரைக்கும் சொன்னாங்க, இப்ப இறந்துட்டாங்க. சோ வேதாந்தத்துக்குள்ள அவங்க வரவே இல்லை. நமக்கு இது பாடம், நமக்கெல்லாம் இது பாடம். ஏன்னா கமிட்மெண்ட், இந்த கமிட்மெண்ட் இப்ப இருக்குது, அடுத்த கமிட்மெண்ட். அப்போ ஒரு 70 வயசு ஆகும் பெட் விட்டு அவங்களால எந்திரிக்க முடியல. அப்ப என்ன பண்றது, பெட் விட்டு எந்திரிக்க முடியாத நிலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு வழியில நீங்க எதையும் கவனிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த உதாரணத்தை எதுக்கு நான் சொல்றேன்னா, நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இல்லாம உயிரோடுற வரைக்கும் நம்மள கமிட்மெண்ட் விடாது. அதுக்குள்ள 1 hour கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனமே. இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், பேலன்ஸ்ட் வே ஆஃப் லிவிங். புரிஞ்சுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஞாபகம் வந்தாங்க, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால சொன்னேன். இப்ப அந்த பக்தியை என்ன பண்ணணும், வளர்த்தி கொள்ளணும். இப்ப அந்த பக்தியை வளர்த்தி கொள்வதற்கு நிறைய மெத்தட் சொல்லுது. நீங்க நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், குவாலிட்டி குவான்டிட்டி டைம் கொடுங்க, பூஜை பண்ணுங்க, சாண்டிங் பண்ணுங்க. இப்ப பயோகிராஃபி ஆஃப் யாரு, நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பெரிய புராணம்லாம் எடுத்து வச்சு படிச்சோம்னா தான் தெரியும், அடேங்கப்பா என்ன பக்தி அவங்களது அப்படிங்கறது அப்பதான் புரியும். அதை படிக்கலாம், தவறில்லை, படிக்கணும், படிக்கலாம் இல்ல. அந்த மாதிரி படிக்கும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்குது, மலையாளத்திலயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. தாய் மாணவரை பற்றிய பாடல்களை படிக்கிறது, அதனுடைய அர்த்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, பெரிய புராணம் படிப்பது, அல்லது கீர்த்தனை, ஸ்மரணம், அப்புறம் தேவர்களை அர்ச்சனை பண்ணுது, அவங்கள வழிபடுதல், கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ல we can express our bhakti. These are different expressions of bhakti. எது, அர்ச்சனை போட்டு பூ போட்டு நம்ம அர்ச்சனை பண்ண பாத்தீங்களா, இன்னும் 1001 தடவை போட்டு பூ போட்டு அர்ச்சனை பண்றது, அஷ்டோத்திர சொல்றது, பூஜை பண்றது, திருஷதி சொல்றது, இதெல்லாம் என்னது, அர்ச்சனம், நமஸ்காரம் பண்றது. இந்த மாதிரி இதெல்லாம் என்னது, எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பக்தி. இந்த மாதிரி பண்ணி
சர்வீஸ், கோயிலுக்கு போய் சர்வீஸ் பண்றது, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் அவசியமற்றதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். எது வேதாந்தத்துக்குள்ள வர்றக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். புரிஞ்சுங்களா? அது நம்ம இதுலயே பார்த்தோம், அத்தியாத்ம ராமாயணத்திலே பார்த்தோம். இப்போ இந்த இறைவனோடு பக்தி எப்படி வளர்த்தி கொள்ளணுங்கிறத அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்த பாயிண்ட் ஹவு டு ரிலேட் வித் பகவான், அவரோடு தொடர்பு கொள்வது எப்படி. அதுலயும் நிறைய விதம் இருக்கு. பக்தியை வளர்த்தி கொள்ளுதுங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது ஹவு டு ரிலேட், அவருடன் எப்படி தொடர்பு கொள்வது. நீங்க பூஜை பண்ணாலும் ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான், சாண்டிங் பண்ணீங்கனாலும் ஒன் வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அதை சொல்லல, அவருடன் என்ன உறவோடு ரிலேட் பண்றது என்ன அர்த்தங்க, அவரோடு எப்படி நாம ரிலேட் பண்றது. இப்ப அம்மாவோட நான் எப்படி ரிலேட் பண்றேன், அம்மா அப்படிங்கிற ஒரு ரிலேஷன், அப்பா ஒரு ரிலேஷன், அதுதான் ரிலேஷன் பேர். ரிலேட் பண்ணிக்கிறோம் நம்ம இல்லைங்களா. கணவர் மகன், அதுக்குதான் என்ன பேர் கொடுக்கிறோம், ரிலேஷன். அந்த இறைவனை எப்படி ரிலேட் பண்றது, புரிஞ்சுங்களா? ரிலேஷன் என்னன்னு, ரிலேட், அதுல இருந்து வந்ததான் ரிலேஷன். எத்தனை வேணாம என்ன சொல்லலாம், குழந்தையாக வாத்சல்ய பக்தி, 17 விதமான பக்தி இருக்கு. நான் சும்மா கொஞ்சம் மட்டும் சொல்றேன். அதான் இறைவனை எப்படி எப்படி நாம ரிலேட் பண்ணிக்கலாம், இறைவனை எப்படி பார்க்கலாம், குழந்தையாக பார்த்து நாம அவனோட ரிலேட் பண்ணும் போது அந்த பக்திக்கு பேரு வாத்சல்ய பக்தி. அப்போ வாத்சல்ய பக்தி அப்படிங்கும் போது இறைவனை என்ன பண்றது, எழுப்பிடுறது, குளிப்பாட்டுதல், ட்ரெஸ் போடுறது, கிருஷ்ணர் சின்ன குட்டி கிருஷ்ணரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, நம்ம அது ஒரு குழந்தையை வடிவமாக இறைவனை ரிலேட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்படி பாத்தீங்கன்னா அதுல ஒரு லாங் லிஸ்ட் கொடுக்கலாம். பிரேம பக்தி, ஒரு லவ்வரா பாக்குறது, இறைவனை ஒரு லவ்வராக, காதலியாக, காதலனாக ரிலேட் பண்ணலாம், தவறில்லை. அது சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் சிங்கால பக்தின்னு சொல்லலாம். அடுத்தது நாயகி, நாயகன் கணவன் மனைவியாக, காதலன் காதலியாக. அப்புறம் மதுர பக்தி, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. எந்த விதத்தில் வேணாலும் யூ கேன் ரிலேட், நாட் கம்யூனிகேட். கம்யூனிகேஷன் வேற. ஹவ் வில் யூ கம்யூனிகேட் வித் பகவான் என்ன சொல்வீங்க, தொடர்பு கொள்றது, பூஜை பண்றது, புனஸ்காரங்கள் பண்றது, பாராயணம் பண்றதெல்லாம் கம்யூனிகேஷன், த வே ஆஃப் கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்ளுதல். இது உறவு கொள்ளுதல். புரிஞ்சுங்களா? தொடர்பு கொள்ளுதல்ங்கிறது வேற, உறவு கொள்ளுதல்ங்கிறது ரிலேஷன் என்னது, உறவு. இறைவனோடு எப்படி உறவு கொள்ளலாம், அவரை நீ குழந்தையாக பார்க்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கடவுள் தண்டிச்சிடுவாரா. ஐயோ இப்ப ஏங்க இந்த சிவராத்திரி பூஜைய பண்ணலாமா, ஒரு வருஷம் பண்ணிட்டுங்க எங்க வீட்டுல சொன்னாங்க. அது அவங்க சொல்றாங்களா அவங்க வீட்டுல சொன்னாங்களா தெரியாது. ஒரு பதில் வருது, சிவராத்திரி அன்னைக்கு இந்த பூஜையில இத்தனை நாள் வரைக்கும் நம்ம செஞ்சதில்லை, இப்ப நான் இவாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் செய்யாம விட்டுட்டா அது தெய்வ குத்தமாயிரும். அதனால என்ன பண்றேன், சிவராத்திரி பூஜையை வேண்டாம். இது என்ன நடக்குதுன்னா கம்ப்ளீட்டா அது விட்ட வெளியில் வந்துட்டோம். ஏன்னா ஒண்ணு செய்ய அப்படின்னா ஐயோ புதுசா என்னமோ செய்ய சொல்றாங்க, இதை நீ ஃபாலோ பண்ணினா என்ன பண்ணி ஆகணும், உயிரிடுற வரைக்கும் நம்ம செய்யணும், அதெல்லாம் முடியாது, விட்டு பையாத. அப்ப அதுக்குள்ளேயே வர்றதில்லை. ஏன்னா பயம். என்ன பயம், தேவதை நம்மள போன வருஷம் பண்ணிட்டு இந்த வருஷம் சிவராத்திரி ஏன் நீ செய்யலின்னு தண்டிக்கிறதுக்காக சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு கேவலமா நம்ம நினைக்கிறவர, எவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் பாருங்களேன். அதுக்காக சிவபெருமான் உட்கார்ந்துருக்காருங்க. இவ போன வருஷம் சிவராத்திரி பூஜை வழிபட்டா, இந்த வருஷம் வழிபடுறா, அப்புறம் அடுத்த வருஷம் வழிபடல, அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி விட்டு விட்டு வழிபடுறா, இவளை தண்டிப்போம். அப்படி அல்லங்க, அப்படி அல்ல. இறைவன் அப்படி நம்மளை தண்டிக்கிறதுக்காக நமக்கு அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா கும்பிட முடியாத, வழிபாடு பண்ண முடியாத சூழ்நிலை வாழ்க்கையில் வரும். இல்லைன்னு யாருக்கு சொன்ன, அது எப்பவோ வர ஒரு தடங்களுக்காக. அது வந்தா அந்த வருஷம் விட்டுருவோம், அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த மாசம் வருது. சிவராத்திரி 11 தடவை ருத்ர ஸ்டாண்ட் பண்றேன், பண்ணி பழகு, எதையோ ஒன்று பண்றோம். யார் தப்பு, அது எப்படி குற்றமாகும், தெய்வ குற்றம், எதுக்கெடு வார்த்தை, அது என்ன தண்டிக்கிற. அவங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கொடுங்கோலன் இறைவன். அப்படி அல்ல, தெரியுதுங்களா? இந்த வருஷம் இன்னைக்கு என்னால முடியுது பண்றோம், அடுத்த வருஷம் எப்படியோ அப்படி பாத்துக்கலாம், அப்படி வாழ தெரியும். அடுத்த வருஷம் செய்ய முடியாது போயிட்டா அப்ப இந்த வருஷம் இதெல்லாம் ரஜோ தமோ குண பக்தி. ரஜோ சொல்லக்கூடாது, ரஜோ இருக்கிறவங்க பிக்கப் ஆயிடுவாங்க. தமோ குண புக்தியினுடைய வெளி. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நான் சொல்றேன்.
தமோ குண புத்தியின் வெளிப்பாடு. எதையும் பிசிக்கலா ஒர்க் பண்ணி செய்வதற்கு அவங்க மனம் ஒத்துக்காது, உடல் ஒத்துழைக்காது. 11 தடவை சொல்றதுன்னா சாதாரண வேலை இல்லைங்க. ருத்ரத்தை உடனே ஐயோ கஷ்டம் அப்படின்னு நழுவிக்கலாம். ஏன்? யாரையாவது நழுவுனா நீங்க மத்தவங்களை குறை கண்டுபிடிக்காதீங்க. நான் அதுல இருந்து நழுவுனா என்ன காரணம்? எங்கிட்ட இருக்கிற தமோ குண புத்தி. இந்த வருஷம் 11 டைம்ஸா அது நம்ம அவங்களுக்கு அதெல்லாம் ஓகே. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் இரும்பு பித்தளை வெண்கலத்துல பாடி அடிச்ச மாதிரியும் அதெல்லாம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு அவங்கிறதுக்கு எப்படி டெபினிஷன் கொடுக்குறாங்க எனக்கு தெரியல. அது அவங்களுக்கெல்லாம் ஓகே. எங்களுக்கும் ருத்ரம் ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கும் போது தொண்டை வலிக்கும், வயிறு வலி, எல்லா வலிகளும் வரும். அதெல்லாம் கடந்துதான் பழகணும். புரிஞ்சுங்களா? வலிக்குதுன்னு ஒழுங்கிக்கிறது. ஒரு வருஷம் சாமி கும்பிட்டா வருஷம் சாமி கும்பிட்டா இதெல்லாம் எந்த குணத்தின் வெளிப்பாடு? தமோ குணத்தின் வெளிப்பாடு. அவங்க அப்படித்தான் இருக்கு. அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது. அது பண்றதுக்கு அவங்க மனமும் உடலும் ஒத்து வராது. உடனே என்ன பண்றது? அவங்க என்ன பண்ணணும்? அப்ப அவங்க எப்படி சிந்திக்கணும்? ஐயோ நமக்குள்ள தமோ குணத்தில் இருக்கிறோம், நம்ம தமோ குணத்திலிருந்து வெளிவரணும்னா முதல்ல உட்காந்து எங்க போகணும்? ரஜோ குணத்துக்கு நாம போகணும்னு முடிவு பண்ணணும். அப்ப ரஜோ குணத்துக்கு நீங்க போகணும்னா என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு மென்னு முழுங்கி சொல்லி பழகணும். அப்பதான் எங்கிருந்து எங்க வருவீங்க? தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு பழகலாம். அப்பதான் சத்தோ குணத்துக்கு நாம போக முடியும். ஏங்க சத்தோ குணம்? then only you can have happy life. அவ்வளவுதான். ஏன் சத்தோ குணத்துக்கு போன இறைவன் என்ன சொல்றாரு? then only you can have happy life. நீங்க பண்ற பூஜை புனஸ்காரம் எல்லாம் எங்க கூட்டிட்டு வருது? நம்மள சத்தோ குணத்துக்கு பிரதானத்துக்கு கொண்டு வரணும். அப்படி நினைச்சா முயற்சி பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்றது? அவங்களுடைய தமோ குணத்துக்கு தங்கிட்ட தமோ குணம் இருக்கிறதுங்கிறது தெரியாததுனால, தெரிஞ்சாலும் ஒத்துக்க முடியாதனால. ஏன் ஒத்துக்கிறது இல்ல? ஈகோ விடாது. நானா தமோ குணம்? கிடையவே கிடையாது. என்னை யாட்ட வேலை செய்யறதுக்கு யாரு இருக்கா? நான் ரஜோ குணம், நான் சத்தோ குணம் வேற. அவங்களே தப்பா கணக்கு போட்டு எங்க வர்றதுக்கு முயற்சி பண்றது இல்ல. ரஜோ குணத்துக்கோ சத்தோ குணத்துக்கோ வர்றதுக்கு முயற்சி பண்றது இல்ல. புரிஞ்சுங்களா? சோ அடுத்தது இப்ப மெயின் பக்தி எப்படி? நான் என்ன சொன்னேன், எப்படி வேணாலும் நான் அவரை உறவோடு எந்த உறவு, ஏன்னா நமக்கு ஒருத்தட்ட கம்யூனிகேட் பண்றோம்னா ஒரு உறவோடு கம்யூனிகேட் பண்ணி தான் பழக்கமே. ஒருத்தட்ட தொடர்பு கொள்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாருங்க, ஒரு உறவு இருக்கும், அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற உறவாச்சு வச்சிருப்போம். உறவே இல்லாம ரோட்ல போற ஒருத்தனோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுவாங்க? யோசனை பாருங்க. ஒருத்தர் நம்ம தொடர்பு கொள்கிறோம் என்றால் மனிதனுடைய சுபாவம் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நமக்கு ஒரு உறவு. அப்பதான் நம்ம அவங்களோட கம்யூனிகேஷன் தொடர்பு வைக்க முடியும். அதனாலதான் இறைவனுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உறவு முக்கியம். இறைவனோடு நாம் கொள்கிற உறவு, அது குழந்தையாக இருக்கலாம், வாத்சல்ய பக்தியா, பிரேம பக்தியா இருக்கலாம், சிங்கால பக்தி, காந்தா பக்தி, நாயக நாயகி பக்தி, மதுர பக்தி. சுவாமி தாச, அது ஒரு பக்தி இருக்குது. அவரு சுவாமி, நான் என்னது? தாசக. பிருத்தியகனா வேலைக்காரன். அவர் எப்படி? சுவாமி அப்படின்னோட ஒரு உறவு இருக்கு. அவன் என்ன எஜமானன் வேலைக்காரன் அப்படிங்கிற உறவு கூட நம்ம இறைவனோட வச்சுக்கலாம். அப்படி இருக்கு. சோ சுவாமி பிருத்தியக. அல்லது நீங்க பாருங்க, அப்பா, இறைவனை அப்பாவாக பாக்குறது, அம்மாவா மாத்ரு பக்தி. மாத்ருனா அம்மாவிடம் வைக்கிற பக்தி இல்ல, இறைவனே அம்மாவா பாக்குறது. இது ரொம்ப ஃபேமஸ். இறைவனை அப்பாவா பாக்குறது, இது ஒரு விதமான உறவு. இப்படி எந்த உறவின் மூலயமாகவும் நம்ம என்ன பண்ண, ஒரு ஃப்ரெண்டு. அது நம்ம ஜென்ரலா வர்றது ஃப்ரெண்டு. இறைவன் நமக்கு ஃப்ரெண்டு. ஏன்னா எல்லா உறவுகளும் ஆழமா எது ஓடி இருக்கு தெரியுங்களா? ஃப்ரெண்ட்ஷிப். அம்மாவோட அப்பாவோட பாத்தீங்கன்னா அடிமட்டமா அம்மாங்கிற உறவு எப்படி வரணும்? ஃப்ரெண்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணும். அதை போல் எல்லாரிடம் நட்பு, அதை போல் இறைவனிடம் ஒரு நண்பன், ஒரு அதனால இந்த லவ்வர்லாம் வர்றது நண்பு, அஸ் அ ஃப்ரெண்ட். மித்திர பக்தின்னு சொல்லுவோம். இறைவனிடம் கொள்றதுக்கு பேரு மித்திர பக்தி, மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, எப்படி வேணா சொல்லலாம். அதெல்லாம் அம்மாவா பாக்குறது, அப்பாவா பாக்குறது. இதுல பத்தி பாத்தீங்கன்னா அடுத்தது டாபிக் இந்த மாதிரி. இப்ப என்ன சொன்னேன்? இறைவனோடு கொள்கிற உறவு என்பது வேறு, இறைவனோடு கொள்கிற தொடர்பு என்பது உறவி சார்ந்து தொடர்பு அமையும். இறைவனோடு நாம் கொள்கிற உறவை வைத்துத்தான் தொடர்பு, கம்யூனிகேஷன் அமையும். புரிஞ்சுங்களா? அடுத்தது பக்தியை பத்தின ஒரு சப்ஜெக்ட். இப்ப நம்ம படிக்கிறோம். ஏன்னா இப்ப பாகவத புராணங்கள் நீங்க படிக்கலாம். எந்த பக்தி கிரந்தங்கள் நீங்க படிக்கிறதாக இருந்தாலும் வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ். இப்ப நீங்க சொல்றது நான் இப்ப சொல்றது உங்களோட வச்சுக்கணும்.
சரிங்களா? வேதாந்த வகுப்புகளுக்கு வராத உங்க கணவனா கூட இருக்கலாம், உங்க மகனா இருக்கலாம், அவர்களிடம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரகசியம். அத உங்க மனசோட வச்சுக்குங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணவங்களுக்கு தான் இப்ப நான் சொல்ற விஷயம் புரியும். இவ்வளவு வருஷங்கள்ல இவ்வளவு மணி நேரம் நீங்க வேதாந்தத்தை சிந்திச்சவங்களுக்கு தான் நான் சொல்ற விஷயம் புரியும். என்ன தப்பு பண்ணிடுறோம்னா, நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சோன்ன ஐயோ நம்ம பொண்ணுக்கு சொல்லலாம், தெரிஞ்சுக்கிட்டோம், தயவு செஞ்சு தப்ப பண்ணாதீங்க. அவங்களும் இப்ப நீங்க வந்து ஒரு வருஷம் வந்திருக்கீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 50, அதாவது எத்தனை மணி நேரம் நீங்க வேதாந்த வகுப்புகள் கேட்டிருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க சொல்ல போற ஆளு எவ்வளவு மணி நேரம் வேதாந்த வகுப்புகள் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப நீங்க வந்து நான் சொல்ற போற விஷயத்த நீங்க உங்களோட படிக்கிறவங்களோட ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களும் உங்களோட டிராவல் ஆயிருக்காங்க, நீங்க சொல்றது புரியும். தயவு செஞ்சு உங்களோட டிராவல் ஆகாத, அது உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்களோட ஷேர் பண்ணாதீங்க, அவங்கள குழப்பாதீர்கள். தயவு செஞ்சு இந்த தப்ப பண்ணிராதீங்க. எதுக்குங்க இவ்வளவு பில்டப்னா இப்ப சொல்லுவ பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க எந்த பக்தி கிரந்தங்கள் நீங்க படிக்கிறீங்க, படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு எது வேணா இருக்கலாம், பாகவதமா இருக்கலாம். பக்தி கிரந்தங்கள்லாம் எத்தனை கிரந்தங்கள்லாம் டெக்ஸ்டுங்க, அவ்வளவுதான். பக்தி ரிலேட்டட் புக்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் கிரந்தங்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ அதுல ரொம்ப யூஸ் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. வெரி வெரி யூஸ்ஃபுல். பக்தி கிரந்தங்கள் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல், நோ டவுட் இன் தட். அதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. பட் அதை படிப்பதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. பக்தி கிரந்தங்களை படிப்பதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னங்க ப்ராப்ளம்? இப்போ ஒரு பக்தி கிரந்தம் டாக்ஸ் அபவுட் 2 டாபிக்ஸ். எந்த ஒரு பக்தி கிரந்தமும் 2 தலைப்பில் பேசும். பக்தி கிரந்தங்கள் எதை பத்தி பேசும்? 2 விஷயங்களை. தமிழ்ல சொன்னோம்னா பக்தி கிரந்தங்கள் 2 விஷயங்களை பற்றி பேசும். புரிஞ்சுங்களா? 2 விஷயங்கள்ல ஒண்ணு பக்திய சாதனமாக பேசும். இறைவனை அடைவதற்குண்டான சாதனம் பக்தி, அதை பத்தியும் பேசும். பக்தி எப்படி பேசும்? சாதனம். இன்னொன்னு அதற்குள் ஊடுருவி இருப்பது பிரச்சனையான இடம், பக்தி தர்ஷனம். சோ பக்தி கிரந்தங்கள் நீங்க எதை எடுத்து படிச்சாலும் அது 2 விஷயங்களை பேசும். ஒண்ணு பக்தியான, இனிமேல் ஒன்னு எடுத்து படிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. பக்தி சாதனமா பேசும். இன்னொன்னு பக்தி தர்ஷனம். பக்தி தர்ஷனம்னா என்ன? ஃபர்ஸ்ட் சாதனம் உங்களுக்கு தெரியும். இறைவனை அடைவதற்கு பக்தி என்னது? ஒரு சாதனம். அதை நாம ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க பிரஸ்தான திரயம் தான் நம்மளுடைய, அதாவது வேதம் தான் ஸ்ருதியுக்த சொல்லுவோம். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் வேதாந்த வகுப்புகளுக்கு வர்றவங்க ஜெனரலா எடுத்துக்கலாம். வர்றவங்க எதை ஏத்துக்கலாம்? சாதனமா சொல்ற விஷயத்தை நீங்க ஏத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? இன்னொரு விஷயம், பக்தி தர்ஷனம். அந்த விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த பக்தி கிரந்தத்தில் டெக்ஸ்ட்ல தர்ஷனம்னா என்ன நான் சொல்றேன். இப்போ உண்மை தத்துவத்தை, தர்ஷனம் என்ன? 6 விதமான தர்ஷனங்கள் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? வைசேஷிகா, நியாயா, இந்த மாதிரி தர்ஷனம்னா இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை, பிலாசபி இங்கிலீஷ்ல சொன்னா, அதை பத்தியும் பக்தி கிரந்தங்கள் பேசும். வேதாந்தம் மட்டும்தான் பேசணுங்கிறது கிடையாதுங்க. பக்தி கிரந்தங்களும் எதை பத்தி பேசும்? உண்மை தத்துவத்தை, the reality of this world பற்றி பேசும். அதுக்கு பேர் தான் தர்ஷனம். பக்தி தர்ஷனம் பிலாசபிய பத்தி பேசும். அப்பார்ட் ஃப்ரம் பக்தி எதை பத்தி பேசும்? பிலாசபி. புரிஞ்சுங்களா? பக்தி வேற, பிலாசபி வேற. பக்திங்கிறது இறைவனோடு கொள்கிற ஒரு அன்பு, லவ் அண்ட் அஃபெக்ஷன். அது நீங்க சாதனமா வச்சுக்கிறீங்க, அது ஓகே. பட் எதை பத்தி அது பேசும்? ஆனா மறைமுகமாக பிலாசபிய கை வைக்கும். பிலாசபிய கை வைக்கும். பிலாசபின்னா the truth of this world, உண்மைத்தன்மை.
பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம், அதான உண்மைத்தன்மை என்னங்க? பிரம்ம தத்துவம் தெரியும், ஈஸ்வர தத்துவம், மாயை தத்துவத்தை பற்றியும் அது பேசும். ஆனா வேதத்துக்கு முரண்பட்டு இருக்கலாம். சில பக்தி கிரந்தங்கள் வேத விரோதம், ஆன்டி வேதம் இருக்கலாம். எல்லா பக்தி கிரந்தங்களும் சொல்லலை. வேதம் ஸ்ருதியுக்த பக்தி கிரந்தங்களும் இருக்கு. இன்னைக்கு தாய்மானவர் பாடல்ல எடுத்தீங்கன்னா வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதேதான். வள்ளலார் பாடல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதேதான். அது புரிஞ்சுக்கிற தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். சொல்லப்பட்ட விஷயங்கள் ஸ்ருதி யுக்தமா இருக்கும். ஸ்ருதியில் சொல்லப்பட்ட விஷயத்தோடு சேர்ந்து போகிற பக்தி கிரந்தங்களில் பிரச்சனை இல்லை. ஸ்ருதியோடு சேர்ந்து போறதுன்னு என்னங்க? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அதுதானே ஸ்ருதி யுக்தம். அதுதானே ஸ்ருதியில சொல்லப்பட்ட விஷயம். என்ன? ஜீவ ஈஸ்வரன் ஒன்று, அபேத புத்தி பக்தின்னு வச்சுக்கலாமே. இப்ப ஸ்ருதியினோட பக்தி என்னது? அபேத பக்தி. அபேதம், பேதம் என்ன? வேறுபாடு. இறைவனுக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லைன்னு சொல்றதுதான் ஸ்ருதி, வேதத்தினுடைய வேலை, வேதத்தினுடைய உபதேசமே. அதையோடு ஒற்றியும் அதையோடு சேர்ந்தும் சில பக்தி கிரந்தங்கள் செல்லும். அதுல உங்களுக்கு பிரச்சனை வராது, கரெக்டா சொல்லுவார். தாய்மானவராகட்டும், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். சில பக்தி கிரந்தங்கள் துவைதத்தை உண்மை தத்துவமாக பேசும். அவங்க பெரிய மகானாக இருக்கலாங்க, ஆனா என்ன அங்க பேசியிருப்பாங்க? நான் வேறு, இறைவன் வேறு அப்படின்னு தர்சனத்தை கொண்டவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கு ஆன்டி வேதாஸ், கருத்துக்களுக்கு மாறுபட்டு பக்தி கிரந்தங்கள் இருக்கான இருக்கு. அங்க என்ன இருக்கும்? அபேத பக்தி. வேதம் சொல்றது என்னது? அபேத பக்தி. அவங்க எழுதுறது என்னது? பேத பக்தி, நான் வேறு. எப்படி? இறைவன்கிறது தாசன், சரி சரி பிரபு, நான் என்னது? தாசன். நான் எப்படி பிரபு ஆக முடியும்? சோ நான் வேறு வேறுதான், இறைவன் வேறு வேறுதான். அதுக்கு பேர் என்னது? துவைத பக்தி, துவைத தர்ஷனம். அத பத்தியும் கிரந்தங்கள் பேசும். இப்ப நீங்க ஒரு பக்தி கிரந்தம் எடுத்து படிக்கலான்னு எடுத்து படிக்கிறீங்க ஆச்சுங்களா? அலர்ட்டா இருக்கும். எப்படி? பக்தி கிரந்தங்கள் படிக்க வேண்டாம்னு சொல்றேன், அது சாதனம், அது வேண்டாம்லாம் நம்ம சொல்லுவார் இல்ல. பட் அலர்ட் எங்க இருக்கணும்? ஃபில்டர்டு லிசனிங் அல்லது கிராஸ்பிங் இருக்கணும். அந்த மாதிரி பக்தி கிரந்தங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கணும்? அன்னபக்ஷியை போ. அன்னபக்ஷி என்ன பண்ணும்? பால் வேற தண்ணி வேறையா பிரிக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அப்படி வேதாந்திக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராசஸ்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு பக்தி கிரந்தங்கள் எடுத்து படிக்கும் போது there should be a filtered grasping. அப்படின்னா சாதனமா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம், அது நல்லது. இந்த கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க பாத்தீங்களா? எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ஈஸியா புரியும் நினைக்கிறேன். எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது உடம்புக்கு நல்லது, அந்த அதை எடுத்துக்கலாம். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்ன சொல்றாங்க? கொலஸ்ட்ராலே தான், ஆனா அது உடம்புக்கு ஆகாது. அதை போல் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் நீங்க பக்தி கிரந்தங்களை எடுத்து வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் நோ ஹவு டு ஃபில்டர் அவுட். ஹவு டு ஃபில்டர் அவுட் தெரியுதா? ஃபில்டர் அவுட் தெரியுங்களா? எதை நீக்கிட்டு எதை கொல்லணும், எதை தள்ளணும், ரெண்டும் தெரியுது. எதை கொல்லணும், எதை தள்ளணும். எதை கொல்லணும், எதை கொல்லணும்? கொல்லணும்னா புரிஞ்சு, ஏன்னா அந்த லாங்குவேஜ் கொல்லணும் தள்ளணும். தர்ஷனத்தை கொல்லணும், சாரி தள்ளணும். எதை கொல்லணும்? இறைவனுடைய சாதனமாக சொல்லப்பட்ட விஷயங்களை கொல்லணும். டோன்ட் த்ரோ அவே த புக். புக்கை வீசி போடுங்கன்னு சொல்லல, புக்கை படிக்காதீங்கன்னு சொல்லல. அப்படி அல்ல கருத்து. எதா இருந்தாலும் படிச்சு பார்க்கலாம், பட் வித் ஃபில்டர்டு கிராஸ்பிங் லிசனிங், அலர்ட்டா இருக்கணும். எதை கொல்லணும், எதை தள்ளணும். எதை கொல்லணும்னா பக்தியை சாதனமாக சொல்லப்பட்ட விஷயங்களை கொல்லணும். கொல்லணும் கில் பண்றது இல்லைங்க, எடுத்துக்கணும் அர்த்தம். கொள்ளுதல் மீன்ஸ் எடுத்துக்கொள்ளணும். எதை அப்போ விடணும், எதை விட்டணும்? துவைத பக்தி பேசப்பட்டால் அதை விட்டுவிடணும். பக்தி கிரந்தங்கள் எதை பத்தி பேசலாம்? அபேத பக்தியும் பேசலாம், துவைதத்தையும் பேசலாம். அது அவங்களுடைய ஆச்சாரியுடைய வழி இதை வச்சு அவங்க எழுதியிருப்பாங்க.
தெரிஞ்சுங்களா? சோ துவைத பேசப்படும். ஏன் நம்ம துவைத பக்தியை அந்த ஏன் நம்ம விட்டுறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஸ்ருதிக்கு வேறானது, ஆன்டி வேதம். அந்த கருத்துக்களை என்னது? ஸ்ருதிக்கு வேறுபட்டது, மாறுபட்டது. ஸ்ருதியுக்த விரோதம், should be negated. புரியுதுங்களா? ஸ்ருதியில் சொல்லப்பட்டதுக்கு விரோதமாக உள்ளதை நெகேட் பண்ணணும். ஸ்ருதியுக்த விரோதம். ஸ்ருதியுக்தனா ஸ்ருதியில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கு, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு ஸ்ருதி யுக்த, வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு விரோதாத், அது விரோதமாக இருப்பதால், இருந்தால் எடுத்துக்கலாம், எல்லா புக்கும் கிடையாது, இருந்தால் இட் ஷுட் பி நெகேட்டட். குழம்பிக்க கூடாது. இது நிறைய பேர் என்ன தெரியுங்களா, இந்த ஒரு இது அலர்ட்னஸ் இல்லைங்க போது என்ன பண்ணுவாங்க, இதுன்னு இவங்க இப்படி சொல்றாங்க, அந்த புக்ல அப்படி போட்டிருக்கு அப்படிங்கிற நம்ம தெளிவாகணும். இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, அந்த புக்ல அப்படி போட்டிருக்குங்கிறது அல்ல. எது சரி, எது வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் போகுதோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும். எல்லாமே எல்லா டெக்ஸ்டும் வேதத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, அதாவது விரோதமாக இருக்கலாம், அவிரோதமாக இருக்கலாம். புரிஞ்சுங்களா? அந்த லாங்குவேஜ் என்னன்னு, விரோதமாக இருக்கிறத விட்டுறணும். அவிரோதம்னா விரோதமற்ற ஸ்ருதியோடு போகுது அப்படின்னா சேர்ந்து போகிற டெக்ஸ்டுகளை நம்ம ஏத்துக்கலாம். நீங்க விரோதமா போகுதுங்கிறக்காக அந்த புக்கை படிக்காதீங்க, தூக்கி போடுங்கன்னு சொல்லல. ஃபில்டர் பண்ணி அதை சாதனமாக நம்ம எதை எடுத்துக்கணும், தர்ஷனத்தை விட்டுறணும். ஸோ இப்போ என்ன நம்ம கன்க்ளூஷன், ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க, நான் தான் படிக்கலன்னா ஒரு பிரச்சனை இல்லை, நான் புக்கே எதுவும் படிக்க மாட்டேங்க, இதோட சரி எனக்கு வேற எதுக்கு டைம் இல்லை நம்ம என்ன கேட்குறோம். எனக்கு வேற பக்தி கிரந்தங்கள் நாங்கள் எங்கேயும் படிக்கிறது, நீங்க கொடுக்குற சாண்டிங், நீங்க கொடுக்குற கொடுக்குற கிளாஸை திருப்பி கேட்டு நோட்ஸ் எடுத்து வெரி குட், அதுலயே இருங்க, பிரச்சனையே வராது. எப்போ இந்த சில பேர்த்துக்கு வந்து ஒயிங் உள்ள வேற ஏதாவது படிக்கலாமா, அதை படிக்கலாமான்னு வந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இந்த கிளாஸே. மற்றவங்க அதுக்குள்ள எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பா பிரச்சனை. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க ஒரு பக்தி கிரந்தங்களுக்குள்ள போய் பக்கு எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா, ஸ்ருதி யுக்தத்துக்கு, சுத்தம்னா ஸ்ருதியில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கு மாறுபட்ட கருத்தை உடையதான தர்சனமாக இருந்தால் அதை விட்டுறணும். எது? அபேதம், நான் வேறு இறைவன் வேறு பேசுதா இல்லையா பக்தி கிரந்தங்கள், அதை விட்டுறணும். அதை என்ன பண்ணிடணும், தள்ளணும். எதை கொல்லணும்? அவர் சொல்ற சாதனங்கள், அந்த பக்தி கிரந்தத்தில் சொல்லப்பட்ட சாதனங்கள், இறைவனை எப்படி சாதனமாக பயன்படுத்தி இறைவனையே சாத்தியமாக எப்படி அடைதல், இதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு கௌடபாத ஆச்சாரியார் மாண்டூக்கிய உபனிஷத் காரிக்கை எழுதிப்பார். அந்த நான் அப்ப சொல்றது அனைத்தும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட விஷயம், என்னது அல்ல, நான் சொல்லிட்டு இருக்கல. நீங்க மாண்டூக்கிய உபனிஷத் வரும்போது தெரியும், ஆமா இல்ல இவங்க அன்னைக்கு சொன்னாங்கல்ல அப்படின்னு. இது என்னுடைய கருத்து அல்ல, அவர் போட்டு சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணி அது கடைசியா முடிக்கும் போது என்னதுங்களா சொல்லுவாரு, தே ஆர் வெரி அன்பார்ச்சுனேட் முடிப்பார் கௌடபாதாச்சாரியா. என்ன சொல்லுவாரு, தே ஆர் அன்பார்ச்சுனேட் பீப்புள். ஏன்னா எதே துவைத பக்தி வைத்திருக்க, இறைவன் வேறு நான் வேறுங்கிற அந்த பக்தியை கொள்றவர்களா அவர் என்ன சொல்றாரு, வெரி அன்பார்ச்சுனேட் பீப்புள். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த டிராவல் அவங்களுக்கு நம்பனே, தே ஆர் டெடிகேட்டட் டு த, சாதாரண ஆள் இல்லைங்க அவங்கெல்லாம், தே டெடிகேட்டட் டு பிரே, பக்தி, இறைவன் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த துவைதம்ங்கிற இடத்துல என்ன ஆயிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அது எங்களுக்கு இறைவன் வேறு நான் வேறு தான் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அது ஸ்ருதிக்கு ஆன்டி வேதம், அதுக்கு பேரு வேத என்ன சொல்லுவோம், பாக்கிய தர்ஷனம் சொல்லுவதுக்கு. வேத பாக்கிய தர்ஷனம் வேதத்துட்டு வெளியில வந்தது. பாகிய என்ன தெரியுங்களா, வெளி. வேத பாகிய தர்ஷனம் அப்படின்னா என்ன, இறைவன் வேறு நான் வேறு, ஆன்டி வேதா. தான் இங்கிலீஷ்ல சொன்னா ஈஸியா புரியுங்கிறக்காக ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அதெல்லாம் ஆன்டி வேதா. அப்புறம் பாருங்க, அதுல இருக்கிறவங்க they never come to வேதாந்தா. புரிஞ்சுங்களா ஏன் இவ்வளவு சொல்றோன்னு? அந்த லைன்ல அந்த வேத பக்தி, இறைவன் வேறு நான் வேறுங்கிற அந்த அதுக்குள்ள போனவங்க, அந்த பக்தி கிரந்தங்கள் தான் சொல்றது, அந்த தர்சனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். தெரிஞ்சுங்களா? அபேத புத்தியை தர்சனத்தை அபேத புத்தியை தர்சனமாக ஏற்றுக்கொண்டவர்கள். வேதாந்தத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு தடையே அந்த தர்சனம் தான். அந்த பக்தி தர்சனமே என்ன ஆகுது அவங்களுக்கு, இந்த வேதாந்தத்துக்குள்ள வரக்கு விடாது, தடையாக அமையும். சோ இப்ப நாம துவைத பக்தின்னு என்ன, அத்வைத பக்தி. நீங்க பாருங்க, துவைத பக்தி நாமளும் ஏத்துக்கிறோம்,
வேதாந்தத்துக்குள்ள வந்தாலும் துவைத பக்தி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல துவைத பக்தியை தான் நம்ம சொல்றோம். இறைவன் வேறு நான் வேறு கர்மயோகம் பண்ணுன்னு சொல்றோம்ல, வேதாந்தம் சொல்லுதா இல்லையா? அப்ப இறைவன் வேறு நான் வேறு தான் நீங்க பண்றீங்க. இறைவன் ஒருத்தர், நான் இங்க ஒருத்தர் இருக்கேன். இறைவன் எனக்கு கர்மத்தை செய்ய சொல்றாரு, நான் கர்மத்தை செய்யறேங்க போது துவைத பக்தியில தான் நாம நிக்கிறோம். உபாசனை, இறைவனை உபாசனை பண்ணு, இறைவன் வேறு, அவரை நான் மனதில் கொண்டு வரேன். நான் உபாசனை பண்றவன் வேற, உபாசியம் விஷயம் வேற. அப்ப ரெண்டுக்குள்ள என்ன இருக்குது? துவைதம். என்னங்க போட்டு குழப்பறீங்க? அத்வைத பக்தி தான் வேணுங்கிறீங்க. இப்ப எஸ், துவைத பக்திங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ்ல வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவசியம். எது வரைக்கும்? கர்மயோகம் முடிக்கிற வரைக்கும், உபாசன யோகம் முடிக்கிற வரைக்கும், இன்டைரக்டா சொன்னா குவாலிபிகேஷனை பெறுகிற வரைக்கும். எது? வேதாந்தம் படிப்பதற்குண்டான குவாலிபிகேஷனை பெறுகிற வரைக்கும் என்ன வேணும்? துவைத பக்தி. அப்புறம் வேத சுத்திக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எது வரும்? அபேத பக்தி. சோ புரிந்துங்களா? நாம துவைத பக்தியை வெறுக்கல. ஏன்னா துவைத பக்தி வெறுக்கிறா இருக்கவங்க ஏங்க கணபதி அதர்வசீஷம் சொல்லி கொடுத்து நீங்க 11 தடவை படிங்க, ருத்ரத்தை சொல்லி கொடுத்து 11 தடவை படிங்க, நான் வேறு ருத்தன் வேறு தானுங்க படிக்கிறோம். நம்மளும் எங்கதான் இருக்கிறோம்? துவைத பக்தி. துவைத பக்தி இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு அட்டைன் அத்வைத பக்தி. திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் கிளாஸ். புரிஞ்சுங்களா? துவைத பக்தி இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன். எதுக்குங்க? ஏறுகிற படிக்கல். ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்னது தமிழ்ல? படிக்கற்கள். எதுக்கு இந்த நான் வேறு இறைவன் வேறுங்கிற பக்தி? இட்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அப் டு வாட்? அப் டு வேர்? எது வரைக்கும்? குவாலிபிகேஷனை பெறுகிற வரைக்கும் துவைத பக்தி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்டெப்பிங் ஸ்டோன். அது இல்லாமல் நீங்க பாருங்க, அந்த துவைத பக்தி இல்லாமல், அதைத்தான் முதல்ல சொல்றது, பக்தி இல்லாம எங்க வர முடியாது? வேதாந்தத்துக்குள்ள நீங்க வர முடியாது. சோ அந்த துவைத பக்தி இல்லாமல் நீங்க வேதாந்தத்துக்குள்ள வர முடியாது. அப்ப எப்படி நாம புரிஞ்சுக்கணும்? துவைத பக்தி, நான் வேறு இறைவன் வேணுங்கிற பக்தி இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு அண்டர்ஸ்டாண்ட் அத்வைத பக்தி. புரிஞ்சுதோ? எனி டவுட் இன் தட்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இன்னும் கொஞ்சம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.